Hello fellas, welcome back to Fat Fashion Academy. I hope that you're all doing great. இந்த வீடியோல ஆயிலிங் மிஸ்டேக்ஸ் தட் வில் ruin your hair பத்தி தான் பார்க்க போறோம். ஆயிலிங் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட் கொண்டு வரும். நம்ம ஹேர் டேமேஜ் ரிப்பேர் பண்ணும், நரிஷ்மெண்ட் கொடுக்கும் அண்ட் நிறைய நியூட்ரியன்ஸ் கூட நம்ம ஹேருக்கு கொடுக்கும். பட் இது வந்து நம்ம கரெக்டாக பண்ணாட்டா கண்டிப்பாக நம்ம ஹேரை டேமேஜ் கூட பண்ணோம். ஸோ என்னதான் அந்த விஷயங்கள் அண்ட் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் ஃபார் த டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நம்பர் ஒன், டோன்ட் பி ஹார்ஷ். நீங்கள் ஒரு ஆயில் அப்ளை பண்ண போது ரொம்ப ஹார்ஷாக அப்ளை பண்ணாமல் ஜென்டலாக யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டான ஒரு ப்ரெஷர் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப அடிக்கிறது மாதிரி நீங்கள் ஹார்ஷாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் நடக்கிறதோட கண்டிப்பாக சொட்ட தான் அங்கே போகிறீங்க. ஸோ பி ஜென்டல். நம்பர் டூ, வார்ம் யுவர் ஆயில். உங்கள் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு லூக் வார்ம் ஹீட்டில் இருந்தால் தான் உங்கள் ஸ்கேல்ப் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் அண்ட் உங்கள் ஸ்கேல்ப்போட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் உங்களால் பார்க்க முடியும். பட் நீங்கள் லைட் கோல்டான ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப் ரொம்ப பெட்டராக ஒர்க் ஆகுது. ஸோ லைட்டாக ஒரு லூக் வார்ம் அந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு நான் அடுப்பில் தீயை ஃபுல்லாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ண நான் சொல்ல வரல. லைட்டாக நீங்கள் வார்ம் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெட்டராக இருக்கும். தேர்ட், நோ ஓவர் நைட் ஆயிலிங். நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஓவர் நைட் ஆயிலிங் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என்னோட ப்ரிஃபரன்ஸ் நோ, நெவர் டூ இட். சிரம் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் எல்லாம் நம்மளுக்கு அப்ளை பண்ணலாம். பட் ஒரு ஆயில் வரும்போது அது நம்ம ஓவர் நைட் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் அண்ட் டென்சிட்டி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அண்ட் நம்ம பிலோ கூட ஃப்ரிக்ஷன் ஆகும் போது நிறைய ஹேர் அதிலே ஃபால் ஆகும். அண்ட் நம்ம தூங்கும் போது நம்ம ஹெட் கூட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஓவர் நைட் ஆயிலிங் பண்ணக்கூடாது. அண்ட் ஓவர் நைட் ஆயிலிங்கால இன்னும் டர்ட் தான் நிறைய நம்ம ஸ்கேல்பில் ப்ரொமோட் ஆகும் தவிர அதில் நல்ல யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ கூடி போனால் 45 minutes to 1 hour தான் ஆயில் உங்கள் ஸ்கேல்பில் வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக வாஷ் பண்ணாலே போதும். அதிலே உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் பார்க்க முடியும். ஃபோர்த், நோ ஃப்ரிக்ஷன் ஆஃப்டர் அப்ளைங் ஆயில். ஆயில் அப்ளை பண்ணுறது தேவையில்லாத பேண்ட்ஸ், கேப்ஸ், கோம் பண்ணுறது ஆர் உங்கள் ஃபிங்கர்ஸ் எல்லாம் டைட்டாக பிடிக்கிறது, இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் உங்கள் ஹேர் வெட்டாக இருக்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்கள் ஹேருக்கு ரொம்ப ஃப்ரிக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஃப்ரிக்ஷன் ஆட் பண்ணுறதால கண்டிப்பாக உங்கள் ஸ்கேல்ப் டேமேஜ் ஆகும். ஸோ நெவர் டூ இட். ஃபிஃப்த், ஸ்கேல்ப் டைப் அண்ட் ஆயில். உங்கள் ஸ்கேல்ப் டைப் ஏற்ற மாதிரி தான் ஆயில் யூஸ் பண்ணியாகணும். உங்கள் ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலியாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் ஆயில் அப்ளை பண்ணுறதால இன்னும் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கேல்ப்க்கு என்ன சூட்டபுளாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஸ்கேல்ப் ட்ரையாக இருக்குன்னா கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில், ஆர்கன் ஆயில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் ஸ்கேல்ப் ஆயிலியாக இருக்குன்னா டீ ட்ரீ ஆயில், ரோஸ்மெரி ஆயில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் ஸ்கேல்ப் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்னா மெடிக்கேட்டடான ஏதாச்சும் ஆயில், டர்மேட்ச் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுற ஆயில் ஆர் ஆனியன் ஆயில் கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சிக்ஸ்த், இன்க்ரீடியன்ஸ் டு அவாய்ட். ஒரு ஆயில் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதில் கூட நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரக் ஸ்டோர் மார்க்கெட்லேருந்து வாங்குற ஆயில்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஆயில் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு நல்ல ஆயில்ஸோட லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், வேணா அதை கூட செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மினரல் ஆயில்ஸ், சல்ஃபேட்ஸ், பேரபின், கூலிங் எஃபெக்ட், சிந்தட்டிக் ஃப்ரேக்ரன்சஸ், இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணி ஒரு நல்ல நேச்சுரலான ஒரு நல்ல ப்ராடக்ட் ஆயில் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. செவன்த், ரைட் அமௌண்ட் ஆஃப் ஆயில். ஆயில் அப்ளை பண்ணும்போது ஒரு கரெக்டான அமௌண்ட் நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். அது ரொம்ப ஓவராகக்கூடாது, ரொம்ப கம்மியாக கூட இருக்கக்கூடாது. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் உங்கள் பாம் ஃபுல்லாக நீங்கள் ஆயில் கலெக்ட் பண்ணுறது மாதிரி தான். இந்த ஒரு அமௌண்ட் நீங்கள் கரெக்டாக உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் உங்கள் ஹேர் க்ரோத்து கூட ஒரு பிரச்சனையே இருக்காது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் இதை விட எக்ஸசிவாக எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப் டோட்டலி ஆயிலியாக இருக்கும். அண்ட் உங்கள் ஸ்கேல்பில் செபேஷியஸ் கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற சீபம் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கோஆகுலேட் ஆகி உங்கள் ஸ்கேல்ப் நிறைய இரிட்டேஷன் தான் வரப்போகுது. ஸோ அதனால் அமௌண்ட் வந்து ஒரு மினிமமாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வேர் லெஸ் இஸ் மோர். எய்த், மசாஜிங். உங்கள் ஸ்கேல்ப்புக்கு ஆயில் அப்ளை பண்ணும்போது தேர்ஸ் அ ரைட் வே ஆஃப் மசாஜிங். கரெக்டான மசாஜிங் கொடுத்தா தான் உங்களுக்கு ஸ்கேல்ப்ல மேக்ஸிமம் க்ரோத்தை பார்க்க போறீங்க. ஸோ இன்கேஸ் இது உங்கள் ஸ்கேல்ப்னு வச்சுக்கோங்க, இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஓவர் ப்ரெஷர் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாமை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓவர் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இன்ஸ்டன்ட் நீங்கள் என்ன பண்ணியாகணும்னா இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் உங்கள் ஸ்கின்னை மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இந்த ஒரு ஸ்லைட் மசாஜிங்கே உங்கள் ஸ்கேல்ப் போதும். தேவையில்லாமல் ஓவர் ப்ரெஷர் கொடுக்குறது, இந்த பாம்பு சிரப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கேல்ப் வந்து டோட்டலாக ஹீட் ஆகி டேமேஜ் தான் ஆக போகுது தவிர அதில் ஒரு பெனிஃபிட்மே உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த காமனான ஆயிலிங் மிஸ்டேக்ஸ். அண்ட் டேம் ஷுவர் நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ஆயில் பண்ணிக்கோங்க. அதனால நிறைய பெனிஃபிட் கூட உங்கள் ஸ்கேல்பில் கிடைக்க போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ப்ராக்டிக்கலான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணா மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அன்டில் தென் see you guys in another interesting video.